வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? மனச்சோர்வின் உச்சத்தில் தாவீதின் கதறுதலை இங்கே காண முடிகிறது. சங்கீதங்கள் 42-43 3 முறை இந்த கதறுதலை காண்கிறோம். அவரது ஆத்துமாவில் ஏற்பட்ட கலக்கத்தையும் தயக்கத்தையும் உணர்ந்து தன் ஆத்துமாவோடு பேசுகிறார். நம்பிக்கையை நாம் இழக்கும்போது கலக்கம் மேற்கொள்ளுகிறது. தான் உடைந்து சிதறியதைப் போல தாவீது உணர்கிறார். கடவுள் எங்கே என்ற வியப்பில் மூழ்கி போகிறார். இன்றைய உலகில் மனச்சோர்வு என்பது முக்கியமான ஒரு பிரச்சனை. மனச்சோர்வால் குடும்பங்களில் சந்தோஷம் குலைகிறது. வாழ்வதற்கான நம்பிக்கையையும் காரணத்தையும் இழக்கும்போது பலர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். ஆகவே மனச்சோர்வு என்பது ஆபத்தான காரியம். இதை எப்படி கையாளுவது என அறிந்து கொள்வது நமக்கு அவசியமாகின்றது. சில சமயங்களில் மனச்சோர்வுக்கு காரணம் உடல் சார்ந்த பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். அதிக உழைப்பு, போதிய ஓய்வின்மை போன்ற காரணங்கள். கர்மேல் மலை சம்பவத்திற்கு பின் எலியா தீர்க்கதரிசி சோர்ந்து போயிருந்தார். அவருக்கு சிறிது தூக்கம், நல்ல உணவு மற்றும் கடவுளின் மகத்துவத்தை குறித்த ஒரு தரிசனம் தேவையாயிருந்தது. ஆகவே கடவுள் எலியாவின் மேல் கரிசனை கொண்டு ஓய்வு கொடுத்து பலத்தை பெற்று திரும்ப அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு உதவி செய்கிறார். அதிகமான ஊழியம், எப்போதும் அவரை சுற்றி மக்கள் கூட்டம் என ஓய்வெடுக்க முடியாமல் இருந்த போதுதான் இயேசு தம் சீஷர்களிடம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என தம்மையும் சீஷர்களையும் தனிமைப்படுத்துகிறார். மார்க் 4ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதிகளில் நாம் இதை பார்க்க முடியும். நம் உடலை நாம் சரியாக பராமரிக்காவிட்டாலும் சில சமயங்களில் மனச்சோர்வு வந்துவிடும். நம்மை எப்போதும் வழி நடத்துபவைகள் கடவுளின் வார்த்தைகளே. சோர்வான நேரங்களில் உலகத்திற்கு செல்லாதீர்கள். 2 ஆலோசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இயேசுவிடம் உங்களுடைய பாரங்களை ஊற்றி விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 55:22 நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம் இது. அன்னாள் தன் பாரங்களை கடவுளுடைய பாதத்தில் ஊற்றியபின் அவர் துக்கமுகமாய் இருக்கவில்லை என வேதம் கூறுகின்றது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளும். ஆம், தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய பிரச்சனைகளை ஊற்றும் பொழுது உடனே பதில் வருகிறதோ இல்லையோ, நம் மனதை ஆண்டவர் தொட்டு விடுகிறார். அன்னாள் சந்தோஷமாய் இருந்தார்கள். இந்த வசனத்திலே ஆண்டவர் நமக்கு தேவ சமாதானத்தை கொடுப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, கவலைப்படும் நேரங்களில் இறை வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் என் துக்கங்களை மறக்க உதவி செய்கின்றது. சங்கீதம் 19:7 இவ்விதமாய் கூறுகிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கின்றது. கவலைப்படும் நேரத்தில் வேத புத்தகத்தை எடுத்து வாசியுங்கள். சரீரத்தை உயிர்ப்பிக்க மருத்துவர்கள் மருந்து கொடுக்கிறார்கள். ஆனால் என் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பது ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகள்தான். அன்பானவர்களே, உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வையுங்கள். இல்லாவிட்டால் எல்லாம் ஆட்டம் கண்டுவிடும். நம் ஆண்டவர் கவலைகளை மாற்றுகிறவர். கலங்காதிருங்கள்.
நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். இந்த புதிய மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.